திருமணம் ஆகி நல்ல செய்தி எதுவுமே இல்லையா அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. சரி, நானும் வந்து நடக்கும், கடவுள் கொடுப்பாரு அப்படியே போய் கடந்து போயிருந்தே இருந்தேன். அப்போவும் எனக்குள்ள ஒரு சந்தேகம், இந்த மாசமாயிடுச்சு, எல்லாருமே கேள்வி கேட்குறாங்களேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தது. நான் முதலாவது என்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து செக்அப் பண்ணேன். அவங்களுடைய கர்ப்பப்பையில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அவங்களும் நார்மலாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் செக் பண்ணிப்பா, உன்னுடைய செமன் எந்த அளவு இருக்குது, உன்னுடைய தன்மை எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் செக் பண்ணேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1% கூட வாய்ப்பு இல்லை, குழந்தைய உருவாவது உனக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. என் காத்தால வரைக்கும் நான் 4 மணி வரைக்கும் அழுதேன். ஆண்டவரே, நான் எது நடக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அதான் நடந்தது என் லைஃப்ல. எதிரி கூட அது நிலைமை வரக்கூடாதுன்னு கூட யோசிச்சேன். நான் ஒரே ஒரு ஜெபம் பண்ணேன். 5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. என்கிட்ட ₹1 இல்லை, என்கிட்ட காசே இருந்தா கூட நான் பண்ண மாட்டேன். எனக்கு கொடுத்தா என்னுடைய குழந்தை தான் இருக்கணுமே தவிர நான் வந்து இந்த சர்ஜரி மூலியமாவோ இல்லை இன்ஜெக்ஷன் மூலியமாவோ நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது மாசம் போய் செக் பண்றேன், 3% வந்திருக்குப்பா அப்படின்னாங்க. இருந்தாலும் 5 மில்லியன் வரணும், 50 லட்சம், 1 மில்லியன் 10 லட்சம், 5 மில்லியன்னா 50 லட்சம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குள்ள ஒரு தயக்கம், நமக்கு வருமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருந்தது. ஆனாலும் நான் நம்பிக்கையா இருந்தேன் கர்த்தருக்குள்ள. நான் மாசம் செக் பண்ணும்போது அதே கவுண்ட் வந்து 5 மில்லியன் வந்தது. 5 மில்லியன் வரும்போது நம்பிக்கை எனக்கு பூரணமா வந்துச்சு. சரி, பரவாயில்ல, கடவுள் கண்டிப்பா நம்ம குழந்தை கொடுப்பாங்க. 2022 அப்ப வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட குழந்தைய நான் வச்சு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆராதனையில நான் அழுதேன். ஆனா இந்த கிறிஸ்துமஸ்க்கு என்னோட ஃப்ரெண்டோட குழந்தைய நான் வச்சுன்னு இருக்கேன், அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு என்னோட குழந்தை என் கையில இருக்கணும், அதுவும் என் பொண்ணு தான் இருக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி அழுத அந்த குழந்தைய என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் என் மனைவி கிட்ட சொன்னேன், இந்த வருடம் கிறிஸ்துமஸ் எல்லாம் நம்ம குழந்தை நம்ம கையில இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என் மனைவி சொன்னாங்க, அதுக்கு சாத்தியமே இல்ல. சாரா சிரிக்கிற மாதிரி என் மனைவி சிரிச்சாங்க. எங்க வாய்ப்பே இல்லைங்க, என்னங்க நீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி, அந்த நாள் பத்தி எல்லாருக்குமே தெரியும். காலையில 7 மணிக்கு எழுந்து என் மனைவி வந்து சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக போனாங்க. நான் தூக்கத்திலே எழுந்தவங்க சொன்னேன், நானு என்னமா பாசிட்டிவ் வந்துச்சா, ரொம்ப சந்தோஷமா வர அப்படின்னு சொன்னேன். என் மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆமா, பாசிட்டிவ் வந்துச்சு. மனைவிக்கு 2ஆம் தேதி வலி ஏற்பட்டது. 12 மணி தாண்டினோடனே 3ஆம் தேதி 12:30 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன், கோஸ் ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கு எங்க அக்கா வராங்க வெளியில. நான் இப்ப எங்க அக்கா கிட்ட சொன்னேன், பொண்ணு தானே பிறந்திருக்கு அப்படின்னு. ஆமா, பொண்ணுதான், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பிறந்திருக்கு அப்படின்னாங்க. கர்த்தருக்கு ஒன்று கேட்டேன், அதுவே நான் என்ன கேட்டேன்னு அதுவே தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை.